நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தியன் மெடிசன்ல இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு? சித்த மருத்துவத்தில் இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு? இதை பத்தி பேசுறதுக்கு நான் டாக்டர் மைக்கேல் ஜெயராஜை இன்வைட் பண்றேன். சார், இப்ப செரிமான பிரச்சனைக்கு நீங்க சித்த வைத்தியத்தில் என்ன சார் வைத்தியம் இருக்கு? சித்த வைத்தியம் அப்படின்னு பார்க்கறத விட வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டி வைத்தியம் தான் சித்த மருத்துவத்துக்கு அடிப்படை. இப்போ செரிமானமா ஒரு காயத்தை எடுத்து வெண்ணில கரைச்சி சாப்பிட்டுக்கோங்க, பூண்டு அரைச்சி சாப்பிட்டுக்கிடலாம், இஞ்சி அரைச்சி சாப்பிட்டுக்கிடலாம். இதை விட முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா வாரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் இஞ்சி அரைச்சி குடிக்கிற பழக்கம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது. ஆனால் இப்போ யாருமே இந்த இஞ்சி பக்கத்தில் போகிறதில்ல. என்னன்னு கேட்டிங்கன்னா, இஞ்சி மேலே ஒரு தவறான கருத்து, இஞ்சி சாப்பிட்டா நெஞ்செரிச்சல் வந்துடும். ஆனால் ஆராய்ச்சிகள் தெளிவாக தெரிவிக்கிறது, இஞ்சியும் மிளகும் நெஞ்செரிச்சலை குணமாக்குமே ஒழிய வராது. இப்போ காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், இப்படி சாப்பிட்டு வந்தோம்னா எந்த அஜீரண கோளாறுமே வராது. இஞ்சி சாப்பிடும்போது இஞ்சி மேல் தோலை நீக்கி விட்டு, மேல் தோலை ஒரு கத்தி வச்சு சீவி எடுத்து விட்டு நன்றாக, இப்போ நம்ம மிக்சி வந்துட்டு இப்போ அரைக்கணும்லாம் அவசியம் இல்லை, சிறு சிறு கீற்றுகளாக நறுக்கி அதை மிக்சியில் போட்டு அரைச்சி புழிஞ்சி சாறு எடுத்து லேசாக படிய வைக்கணும். அதில் ஒரு மாவு மாதிரி ஒரு பொருள் படியும். அது படிந்த பிறகு மேலே இருக்கிற பொருளை எடுத்து அந்த இஞ்சி சாறு எடுத்து சுரசம் பண்ணுவோம். லேசாக ஒரு சுரசம்னா அடுப்பில் வச்சு லேசாக சுருன்னு ஒரு சத்தம் வந்த உடனே அடுப்பு போட்டு இறக்கிறோம். அதான் சுரசம் பேர். இஞ்சி சாறு எடுத்து சுரசம் பண்ணி வெல்லம் கலந்தோ தேன் கலந்தோ, இப்போ சிறு குழந்தைகள்னா தேன் கலந்து கொடுக்கலாம், கொஞ்சம் வயசான ஆட்கள்னா வெல்லம் கலந்து கொடுக்கலாம், இல்லை அப்படியே சாப்பிடலாம். அளவு வந்து சிறு குழந்தைகளுக்கு 2 முதல் 5 மில்லி, பெரிய ஆட்கள்னா 10 முதல் 15 மில்லி இஞ்சி சாறு குடிக்கலாம். மதியானம் என்ன சாப்பிடணும் சார்? மதியம் சுக்கு எப்படி சாப்பிடணும்? சுக்கு நம்ம பொதுவாக சுக்கு மல்லி காப்பின்னு சொல்லுவோம். கிராமப்புறங்கள் எல்லா ஊர்லயும் இருக்குது. அந்த சுக்கு கொஞ்சம் மல்லி, இப்போ சுக்கு ஒரு 10 கிராம் எடுத்துக்கிட்டோம்னா மல்லி ஒரு 5 கிராம், தனியா அப்படின்னு சொல்லுவாங்க இதை, கொத்தமல்லி விதை இதுல ஒரு 10 கிராம்னா இதுல ஒரு 5 கிராம் எடுத்து கொஞ்சம் கருப்பட்டி பனை வெல்லம் கலந்து நம்ம காப்பியாக போட்டு ஒரு 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ள குடிச்சிட்டு வந்தா ரொம்ப நல்லது. சுக்குக்கு புறநஞ்சி, கடுக்காய்க்கு அகநஞ்சி, இதுல உள்ள இருக்கிற கொட்டையை நீக்கிக்கிட்டு தான் நம்ம சாப்பிடணும். கடுக்காய் தோல்னு சொல்லுவோம். அதை உடைச்சோம்னா கடுக்காய் தோல் கிடைக்கும் நமக்கு. இந்த தோலை வந்து கடுக்காய் பொடி கடையிலே கிடைக்குது, நம்ம தயாரிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பொடியை வந்து மாலை ஒரு 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ள வாயில போட்டு கொஞ்சம் வெந்நீரோ இல்லை தேனோ, தேன்ல கலந்து வெறும் வயிலே சாப்பிடலாம். இது கசப்பாலாம் இருக்கு, தோர்த்து கிடக்கு. வந்து வாழ்க்கை முறை. இன்னைக்கு நோய் வந்தாதான் சாப்பிடணும் இல்லை, நோய் வராமல் தடுப்பதற்கு உள்ள ஒரு முறை. இப்போ நம்ம ஆசிட் செக்ரேஷன் இன்னைக்கு நவீன மருத்துவம் சொல்லுது இல்லையா, அதான் நம்ம வந்து சித்த மருத்துவம் தீன்னு பதிவு செய்து வைத்திருக்கிறது. அந்த தீயினுடைய அளவை தெரியாம நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா நோய் பெரிதாக வரும். இந்த தீயை சமனப்படுத்துவதற்கு எண்ணெய் குளியல் மிக மிக முக்கியமானது. சரி, எண்ணெய் குளியல் செய்யும் பொழுது உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் வலிமையடைவதோடு கூட உடம்பினுடைய சூடு வந்து தரமடையும். சிற்றாமணக்கு எண்ணெய், இது நம்ம ஊர்களில் வந்து எல்லா கிராமத்திலையும் மக்களே தயாரித்தது எண்ணெய் என்று கடையில் போய் யாருமே வாங்கவில்லை. இப்பொழுது இந்த சிற்றாமணக்கு விதையை இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிடைப்பது அரிதாக்கி விட்டது. இந்த சிற்றாமணக்கு விதைகளை நன்றாக கொதிக்க வைத்து அதிலிருந்து பெறக்கூடிய எண்ணெய் தான் சிற்றாமணக்கு எண்ணெய். இதில் தான் சமையல் முழுக்க நடந்தது. அப்போ யாருக்குமே மலச்சிக்கல் இல்லை, வாயுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. சாப்பாடை பார்க்க பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு பேர் அன்ன துவேஷம்னு பேர். அதுக்கு வந்து அன்னப்பொடின்னு ஒரு எளிய ஒரு முறை தான். நம்ம வீட்டில் இருக்கிற கருவேப்பிலை நன்றாக காய வைத்துக் கொள்ளுங்க. அந்த கருவேப்பிலை கூட சுக்கு, மிளகு, இந்துப்பு, சீரகம், அதோட கருவேப்பிலை பொடி ஆக இந்த 5 சரக்குகளையும் நன்றாக இப்போ மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். அடிச்சுக்கிட்டு நல்லா சலித்து வைத்துக்கிட்டு உங்களுடைய சாப்பாட்டு மேசையில் ஒரு பொடி வச்சுக்கோங்க. அன்னப்பொடினே பேர் எழுதி வச்சுக்கோங்க. முதல் கவளம் சாப்பிடுவதற்கு முன்னர் அந்த அன்னப்பொடியை எடுத்து போட்டு கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்ட பிறகு வாந்தி வர்றது, அஜீரண கோளாறு எதுவுமே வராது. நம்ம சித்த மருத்துவத்தில் சுக்கு மிளகு திப்பில்னா அது வந்து திரிகடுகு. ஏன்னா திரிகடு இல்லாம சித்த மருத்துவம் கிடையாது. அடுத்ததாக கடுக்காய் தோல், நெல்லி வற்றல், தாண்டிக்காய் தோல், இந்த 3 பேர் திரிபலான் பேர். திரிகடுக்கும் திரிபலம் இல்லாம எந்த சித்த மருந்தும் செய்ய முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து லவங்கப்பட்டை, லவங்க மரத்தினுடைய பட்டை, இது சீரகம், இது கொத்தமல்லி, இது வந்து செவ்வியம்ங்கிறது வந்து மிளகு கொடி தான், வேற ஒன்றும் இல்லை, பேர் தான் செவ்வியம்னு இருக்கு, மிளகுனுடைய கொடி. இது வாய் விடங்கம், அதிமதுரம். ஏன்னா அதிமதுரம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கிளைக்கரைசா கிளாபரான், இதுக்கு அறிவியல் பெயர். தீராத நெஞ்செரிச்சலுக்கு வந்து கிளைக்கரைஸ்ங்கிற மருந்து தான் வந்து பயன்படுத்திக்கிறோம். எடுக்கிறோம் LIQUORICE லைக்வரைஸ். இது வந்து லைக்வரைஸ் சால்ட் ஸ்வீட்டாவும் கிடைக்கும் ஆக்சுவலா. அது அதிமதுரம். இது சிற்றரத்தை, அரத்தை, தாளிசப்பத்திரி, நெற்பொறி, சாதிக்காய், சாதிப்பத்திரி, கிராம்பு ஆக இதில் ஒரு 21 சரக்குகள் இங்கு பரப்பப்பட்டிருக்கிறது. இது நான் என்ன அளவு சொல்றேன். இப்போ இஞ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1.5 கிலோ, அதாவது 10 மடங்கு வேணும். மற்ற எல்லாம்
ஒரு பங்கு ஒரு பங்குனா 150 கிராம். இது வந்து 1.5 கிலோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை முதல்ல மேல் தோல் பூரா சீவிக்கிட்டு அந்த இஞ்சியை மட்டும் கீட்டா நறுக்கி நன்றாக காய போட்டுவிடும். நல்லா வெயிலில் காய போட்டுருங்க. காய போட்ட பிறகு நல்லா காய்ந்த பிறகு நெய்யில் லேசாக இளவறுப்பாக வறுக்கணும். வறுத்து நல்லா உரலை போட்டு இடித்தோம்னா ஒரு பொடியாக கிடச்சிக்கணும். இது வந்து இஞ்சி பொடி, இது தனியாக இருக்கட்டும். மற்ற எல்லா சரக்குகளையும் ஒன்றாக கூட்டி அரைத்து கொள்ள வேண்டும். அப்புறம் இந்த மாதிரி சேர்த்த சரக்குகளையும் இஞ்சியையும் வறுக்கணுமா இல்லை லேசாக இளவறுப்பாக வறுத்துக்கிட்டு அரைப்பது நல்லது. இப்போ நம்ம அரைக்கணும் அவசியம் இல்லை. நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயுமே ரைஸ் மில் இருக்குது. மருந்து சரக்கு அரைக்கணும் தனியாக மிஷின்லாம் வச்சிருக்கிறாங்க எல்லா ஊர்கள்லையுமே. அவங்ககிட்ட இந்த பட்டியலை கொண்டு கொடுத்துட்டீங்கன்னா போட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களே அரைச்சி கொடுத்துருவாங்க. ஒரு 4 கிலோ சரக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 4 கிலோ சரக்கு நான் அதிகமான அளவு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வீட்டுக்கு கண்டிப்பாக நீ குறைய தயாரிச்சுக்கலாம். அதோட வெல்லம் எந்த அளவுக்கு சூர்ணம் இருக்குதோ அந்த அளவுக்கு சம அளவுக்கு வெல்லம். இந்த வெல்லத்தை அடுப்பில் நல்லா தண்ணி விட்டு கரைத்து அதில் கொஞ்சம் கல் தூசி மண்ணெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வடிகட்டி கொண்டு அதை பாகு காய்ச்சணும். இந்த பாகு காய்த்து கொண்டு இந்த நம்ம தயாரித்திருக்கிற இந்த சூரணம்னு சொல்லுவோம். சூரணம் மருந்து பொடி, வேற ஒன்றும் இல்லை. இந்த பொடியெல்லாம் அதில் போட்டு நன்றாக கிண்டி அடுப்பை விட்டு இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் விட்டு அப்புறம் நெய் விட்டு நல்லா கிண்டி விட்டு அடுப்பில் ஒட்டக்கூடாது, பாத்திரத்தில் ஒட்டக்கூடாது. அது நம்ம அல்வா மாதிரி இப்படியே வந்துக்கிட்டே இருக்கணும். அடுப்பு விட்டு இறக்குன பிறகு தேன் விட்டு கிண்டி வைத்து கொண்டா கண்டாத்திரி லேக்கியம் சொல்லப்படக்கூடிய எல்லா விதமான வயிற்று நோய்களுக்கும் இது நாங்கள் பல வருஷங்களாக அனுபவத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு இன்டைஜஷன் ப்ராப்ளம் இதை கொடுத்து குணமாகாமல் இருந்ததில்லை. நீங்க சொன்னது வந்து எனக்கு ஆக்சுவலா ரொம்ப ஆசையா இருக்கு சாப்பிட்டு பார்க்கணும்னா. ஆனா அது கடையில ரெடியா கிடைக்குங்களா? தயாரிச்சு கொண்டு வந்திருக்கிறோம். இது அளவு இவ்வளவு போதுங்களா? அவ்வளவு போதும். அல்லது நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கொள்ளலாம்.